கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். My sister, early on that Sunday morning, as Mary Magdalene and Mary went to the tomb of Jesus, they saw the tomb open. They saw an angel of the Lord telling them, Jesus is not here, he is alive. And the angel of the Lord told them, go and tell the disciples, go and tell Peter, Jesus is alive. He is going ahead of you so that he can meet up with you. Jesus is not a man who became God. Jesus is not a man who became God. Yes, it is true that he was born 100% man and 100% God, but he is not a man who became God. The first lie of the Bible was told by Lucifer. He came in the form of a serpent and he told Eve, if you eat of this fruit, you will become like God. Today man says they can become like God. Man thinks with all their innovations they can become like God.
மாற முடியும் என்று But let me tell you, நினைக்கிறார்கள். God is God and man is man. ஆனால் தேவன் மனிதன் மனிதன்தான். No matter how excellent you are, there is only one God. நீங்க எவ்வளவுதான் அறிந்திருந்தாலும் ஒரே ஒரு தேவன் தான் There is இருக்கிறார். only one creator, that is Jesus Christ. ஒரே ஒரு சிருஷ்டிகர், அவர் இயேசு கிறிஸ்து. The truth is God became one of us. இதோ அங்கே சத்தியம் என்னவென்றால் ஆண்டவர் நம்மை போல மாறினார். In the book of John chapter 1 verse 14, யோவான் 1ஆம் அதிகாரம் the Bible 14வது says, வசனம், God, the word became flesh. இதோ வார்த்தையானது மாம்சமாய் மாறினது என்று நாம் வாசிக்கிறோம். And he dwelt among us. அவர் நம்ம மத்தியிலே வாசம் The Bible பண்ணினார். says in the beginning was the word was with God, and the word was God. இதோ ஆரம்பத்துல நம்ம வாசிக்கிறோம், வேதாகமத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த The word வார்த்தை is God, தேவனாய் amen? இருந்தது. ஆமென். அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. God is that word. ஆண்டவர் தான் அந்த வார்த்தை. And the Bible says God became flesh in the form of Jesus. வேதாகம் சொல்கிறது ஆண்டவர் இயேசுவுடைய ரூபத்திலே இதோ ஒரு மாம்சத்தின் ரூபத்தை எடுத்தார். And he dwelt among us. அவர் நம்ம மத்தியிலே வாசம் பண்ணினார். Jesus gave up his luxury of heaven. இந்த பரலோகத்துல இருக்கிற எல்லா வசதியும் இயேசு விட்டு கொடுத்து வந்தார். He gave up his place at the right hand of God. இயேசுவுடைய வலது பாரிசத்துல வீற்றிருக்கிற அவர் அந்த இடத்தை விட்டு கொடுத்து வந்தார். And he chose to come to this earth. இந்த உலகத்துக்கு வரும்படியாக தீர்மானம் He செய்தார். humbled himself and he came to this earth on a rescue mission. இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக தன்னை தாழ்த்தி அவர் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். He came on a rescue mission to seek to serve and to save the people. இதோ தொலைந்து போனவர்களை தேடி அவர்களுக்கு சேவை செய்து அவர்களை ரட்சிக்கும்படியாக வந்தார். To seek and to save and to serve them who are deep in sin. பாவத்தில மூழ்கி இருக்கிற ஜனங்களை தேடி அவர்களுக்கு சேவை செய்து அவர்களை ரட்சிக்கும்படியாய் வந்தார். And to bring them out into redemption. மீட்புக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும் என்று வந்தார். None of us can ever say that we are without sin. நாம் யாருமே சொல்ல முடியாது நான் பாவம் செய்யவில்லை My என்று. brother, my sister, but coming to church doesn't make you a perfect man. ஏதோ சகோதரரே சகோதரியே சபைக்கு வருவதனாலே நீங்க ஒரு பூரணமான மனுஷன் என்று சொல்ல The Bible முடியாது. says in the book of Romans 3:23 ரோமர் 3:23 சொல்லுகிறது that all have sinned எல்லோருமே பாவம் and have செய்திருக்கிறோம். come short of the glory of God. தேவனுடைய மகிமை இழந்து போயிருக்கிறோம். My brother, my sister, we are all sinners who are saved by his grace. என் சகோதரரே சகோதரியே நாம் எல்லாம் பாவிகள் கர்த்தருடைய கிருபையினாலே We are ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். saved because God chose to come to this earth to die for our sins. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கும்படி வந்தபடினாலே நாம் There is only ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். one person who is without sin, that is Jesus Christ. ஒரே Amen. ஒரு ஆள் தான் பாவம் இல்லாமல் இருக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்து. Amen. ஆமென். Amen. ஆமென். Only Jesus is without sin. இயேசு மட்டுமே பாவம் இல்லாமல் இருக்கிறார். Jesus is God, come to this earth to proclaim the love of God. ஆண்டவர் தேவனாய் இருந்து இந்த உலகத்துக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாய் வந்தார். To demonstrate the love and the power of God. தேவனுடைய அன்பு என்ன, அவருடைய வல்லமை என்ன என்று காட்டினார். And to live the life that we have not lived. நாம் வாழாத வாழ்க்கையை இயேசு வாழ்ந்தார். Jesus came to be that substitute for us. ஆண்டவர் நமக்காக பலியானார். He came to be that substitute lamb to bear our sins on himself. நம்முடைய பாவங்களை தன் மீது சுமந்து கொள்ளும்படியாக அந்த பலியான ஆட்டுக்குட்டியாக வந்தார். So that we could have life and life more abundantly. நமக்கு ஜீவன் அது நிறைவாய் இருக்கும்படியாக வந்தார். This is the reason that we believe that Jesus Christ is the only God. இந்த காரணத்தினாலே தான் நாம் நம்புகிறோம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஒரே மெய்யான தேவன் என்று. This morning I want to tell you, Jesus Christ repeatedly. இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு மறுபடியுமாய் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து He repeatedly, emphatically, he unapologetically, openly, publicly declared himself as God. அவர் தொடர்ச்சியாக அவர் மறுபடியுமாக அவருக்கு ஜனங்களிடத்தில் வேண்டிக் கொண்டு வெளிப்படையாக அவர் அறிக்கை செய்தார் அவரே தேவன் Jesus என்று. declared himself as God. அவர்தான் தேவன் என்று அறிக்கை செய்தார். Jesus is God. Amen. இயேசுவே தேவன். Tell the ஆமென். person beside you, tap them and say that Jesus is God. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இயேசுவே தேவன். Let me tell you, there's no other religious leader. வேற எந்த மதமார்க்க தலைவர்களும், Neither Buddha, புத்தாவோ, neither Krishna, கிருஷ்ணரோ, neither Confucius, கன்ஃபியூசியஸோ, neither Muhammad முஹம்மதோ has ever claimed that they are God. அவர்கள்தான் கடவுள் என்று சொல்லவில்லை. They never said that they are God. அவர்கள்தான் தேவன் என்று சொல்லவில்லை. Only Jesus said that he is God. இயேசு மட்டுமே சொன்னார் நான் தான் Amen. தேவன் என்று. ஹalleluya. Amen.
I want to tell you that because you are here today and worshiping the true and living God, the resurrection power of Jesus will come upon you. இந்த நாளிலே நீங்க வந்திருக்கீங்க, மெய்யான ஜீவனுள்ள தேவனை நீங்க ஆராதிக்கிறீங்க, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் மீது வரும். No other major religious leader ever claimed that they were God. எந்த முக்கியமான மத மார்க்க தலைவர்கள் சொல்லவில்லை அவர்கள்தான் கடவுள். Jesus and only Jesus stands alone. இயேசு மட்டுமே தனியாய் நிற்கிறார். He is the only God. அவர் மாத்திரமே தேவன். In the book of Matthew chapter 1 verse 23, மத்தேயு 1:23 வசனத்திலே we see that Jesus is Emmanuel, God with us. இயேசுதான் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று He is God with us. அவர் தேவன் நம்மோடு இருக்கிறார். In the book of Isaiah 9 verse 6, ஏசாயா 9:6 Jesus is described as the mighty God. இயேசுவே வல்லமையான தேவன் என்று சொல்லப்படுகிறார். He is a God who can do miracles in your life today. உங்க வாழ்க்கையில இன்று அற்புதம் செய்யக்கூடிய தேவன் அவரே. Amen. In the book of John chapter 5 verse 17 and 18, John chapter 1 verse 1, and the book of John chapter 10 verse 30, we can see the supremacy of Jesus. இயேசுவுடைய தலைமைத்துவத்தை நாம் யோவான் 5:17-18, யோவான் 1:1, யோவான் 10:30 33 வசனங்களிலே அவரே தலைமையானவர் என்று நாம் பார்க்கிறோம். Only Jesus declared that he is God. இயேசு மாத்திரமே அறிக்கை செய்தார் அவரே தேவன். My brother, my sister, only Jesus can forgive you of your sins. என் சகோதரரே சகோதரியே, இயேசு மாத்திரமே உங்கள் பாவங்களை மன்னிக்க முடியும். As I'm standing here, the Holy Spirit is prompting me to tell some of you in this place, nothing you do can forgive you of your sins. Only when you come to Jesus, he can forgive you of your sins. இந்த இடத்துல நான் நின்று கொண்டிருக்கும்போது கூட பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறார், எந்த ஒரு காரியமும் உங்க பாவங்களை மன்னிக்க முடியாது, இயேசு மாத்திரமே உங்கள் பாவங்களை மன்னிக்க முடியும். Nothing you do, nothing you carry, nothing you ever say, except that the blood of Jesus, and by confessing to Jesus, that is only way you can be saved. நீங்கள் என்ன செய்தாலும் அல்லது என்ன சுமந்தாலும் என்ன காரியமா இருந்தாலும் அது உங்களை ரட்சிக்க முடியாது. உங்களுடைய பாவ அறிக்கை மட்டுமே இயேசு ஏற்றுக்கொண்டு அவர் உங்களை மன்னித்து ரட்சிக்கிறார். Jesus said in the book of Luke 7:48, லூக்கா 7:48 இயேசு சொல்கிறார், he said, I forgive sin. நான் பாவங்களை மன்னிக்கிறேன். I forgive you, he says. உங்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்கிறார். Only Jesus has the power to forgive. இயேசுக்கு மாத்திரமே மன்னிக்கிற வல்லமை உண்டு. Only Jesus has the power to forgive. இயேசுக்கு மாத்திரமே மன்னிக்க கூடிய வல்லமை உண்டு. Every other religion tells you to do this or to deal with this in order for your sin to be forgiven. மற்ற மதம் எல்லாம் சொல்லுவாங்க, இத செய்யுங்க அதை செய்யுங்க அப்பதான் உங்க பாவம் மன்னிக்கப்படும் என்று. But Jesus says, I will take care of your sin. ஆனா இயேசு சொல்றார், உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன். No matter what kind of a sinner you are, எப்படிப்பட்ட பாவியாய் நீங்கள் இருந்தாலும் no matter what kind of secret sins you are suffering with, நீங்க எப்படிப்பட்ட ரகசியமான பாவங்களோடு போராடி கொண்டிருந்தாலும் சரி, how long you have been suffering with this sin, இந்த பாவத்தினால எவ்வளவு நாள் நீங்க போராடி கொண்டிருந்தாலும் சரி, Jesus is able to forgive you. இயேசுனால உங்களை மன்னிக்க முடியும். Today as we stand in this place, the resurrection power of Jesus is a declaration that Jesus came to forgive you of your sins. இந்த நாள் இந்த இடத்துல நாம் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையிலே நாம் இருக்கிறோம். அவர் நம் பாவங்களை மன்னிக்க முடியாது. Amen. If you live in sin, you are headed to destruction. நீங்க பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா நீங்க அழிவை நோக்கி கொண்டு போறீங்க. If you continue to live in sin, yes, sin seems good and nice, but it certainly will kill you. இதோ அந்த பாவ சூழ்நிலையில இருப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப சுலபமா இருக்கும், ஆனா அதுவே நம்மளை கொல்லும். Sin may be sweet today, but it will lead you into eternal sourness. பாவமானது இந்த நாளிலே ரொம்ப இனிமையா இருக்கலாம், ஆனா அது நித்திய கசப்புக்குள்ளாய் நம்மளை இழுத்து செல்லும். My brother, my sister, whatever sin you are doing today, come to the altar and confess it to Jesus. என் சகோதரரே சகோதரி, எப்படிப்பட்ட பாவத்தை நீங்கள் மூழ்கி இருந்தாலும் இந்த நாளிலே இதோ இயேசுக்கு முன்பாக வந்து அதை அறிக்கை செய்யுங்கள். The resurrection power of Jesus forgives you of your sins. இயேசுவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் பாவங்களை மன்னிக்க முடியும். Only Jesus can forgive you of your sins. இயேசு மாத்திரமே உங்கள் பாவங்களை மன்னிக்க முடியும். Have no other doubt, only Jesus. வேற எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம், இயேசு மாத்திரமே. Jesus said, I will take care of your sins, I will just forgive you. இயேசு சொல்றாரு, நான் உன் பாவங்களை பார்த்துக்கொள்வேன், நான் உன்னை மன்னிக்கிறேன். There is nothing that you have to do நீங்க செய்ய வேண்டியது எதுவுமே இல்ல to experience his forgiveness. அவரோட அந்த மன்னிக்கிற அந்த உணர்வை நீங்க அறிந்து கொள்ள. All you have to do is to come to Jesus and say, Jesus, forgive me of my sin. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவர் இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்வது. With a heart of repentance, come before Jesus. மனம்
இருதயத்தோடு இயேசுவுக்கு முன்பாக வாருங்கள். And the Bible says beautifully, He is able and just to forgive you of your sins. வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, அவரால் உங்கள் பாவங்களை மன்னிக்க அவர் நீதி உள்ளவராய், அவர் நியாயம் உள்ளவராய் In the book இருக்கிறார். of 1 John chapter 1 verse 9. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் The Bible says, if we confess our sins, He is faithful and just and will forgive us of our sins and purify us from all unrighteousness. இதோ யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். Amen. ஆமென். Amen. ஆமென். When you confess your sins to Jesus, He is able and just to forgive you. உங்க பாவங்களை நீங்க இயேசுவிடத்துல நீங்க அறிக்கை செய்யும் பொழுது அவர் உங்களை மன்னித்து சுத்திகரிக்க He is able to take your life that is filled with sin and make it into a life that is for Him. பாவம் நிரம்பின அந்த வாழ்க்கையை அவர் அதோ நீதி உள்ள வாழ்க்கையை அவருக்கு பிரியமான வாழ்க்கையாய் மாற்ற முடியும். Jesus lives without sin. இயேசு பாவம் இல்லாமல் வாழ்கிறார். He died for our sins. அவர் நம்முடைய பாவங்களுக்காக He மரித்தார். rises as our Savior. ஏதோ அவர்தான் நம்முடைய இரட்சகர். He ascends into heaven. அவர் பரலோகத்துக்கு ஏறி சென்றார். And He opens a doorway to God. இதோ தேவனுக்கு செல்ல ஒரு வாசலை And He நமக்காக opens திறக்கிறார். a doorway into the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்ல ஒரு வாசலை நமக்காக And திறந்திருக்கிறார். He invites us to inherit that kingdom. அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். All by just trusting in Jesus. அதெல்லாம் எப்படி என்றால் இயேசுவை Today, விசுவாசிப்பது if you have மூலமாய். not confessed your sins to Jesus, இந்த நாள்ல நீங்க உங்க பாவங்களை இயேசுவிடத்தில் அறிக்கை செய்யாமல் at the இருந்தீங்கன்னா end of this service, come forward and confess your sins to இந்த Him. கூட்டம் முடிந்த பிறகு முன்னாடி வந்து இயேசுவிடத்தில் உங்க He is பாவங்களை அறிக்கை able and செய்யுங்க. just to forgive you, உங்களை மன்னிக்க அவர் உண்மையும் நீதியும் to உள்ளவராய் redeem you and இருக்கிறார். set you free from that sin. உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து உங்களை சுத்திகரிக்க வல்லவராய் இருக்கிறார். Today, Jesus is calling you. இந்த நாள்ல இயேசு உங்களை அழைக்கிறார். He's saying, my children, I want you to come to me and receive my resurrection power. பிள்ளைகளே, நீங்கள் என்னிடத்திலே வந்து என்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். My brother, my sister, Jesus came to shed His blood for என் us. சகோதரே சகோதரி, இயேசு தன் ரத்தத்தை நமக்காக சிந்தினார். Amen. ஆமென். Tell the person beside you, Jesus came to shed His blood. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு தன் ரத்தத்தை சிந்த வந்தார். There is power in the blood of Jesus. இயேசுடைய ரத்தத்திலே வல்லமை உண்டு. There's power in the blood of Jesus. இயேசுடைய ரத்தத்திலே வல்லமை உண்டு. The power in the blood of Jesus. Tell the person beside you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்திலே வல்லமை Come on, உண்டு. tap the person beside you and say, there is power in the blood of Jesus. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்திலே வல்லமை உண்டு. Come on, there is power in the blood of Jesus. இயேசுவின் ரத்தத்திலே வல்லமை உண்டு. In the book of Ephesians chapter 1 verse 7, எபேசியர் 1:7 the Bible says we are redeemed through His blood. அவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். Jesus paid the price for our sins. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக விலையை கொடுத்தார். Yet, when we were still sinners, He chose to come and to die on the cross and to forgive us of our sins. நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே அவர் முன்பாகவே வந்து நம் பாவங்களுக்காக மரித்து There is நம்மை மன்னிக்க தீர்மானித்தார். There is forgiveness in the blood of Jesus. இயேசுவுடைய ரத்தத்திலே Come on, tell the மன்னிப்பு person உண்டு. beside you, there is forgiveness in the blood of Jesus. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவுடைய ரத்தத்திலே மன்னிப்பு உண்டு. Amen. ஆமென். Number 2, இரண்டாவது, write this down if you can. உங்களால எழுத முடிஞ்சா In the book of Hebrews 10:19, எபிரேயர் 10:19 it says we gain bold access to God through the blood of the Lamb. எபிரேயர் 10:19 ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியா. Amen. We have access into the holy of holies, the most holy place, by the blood of Jesus. இயேசுவுடைய ரத்தத்தினாலே அந்த உன்னதமான பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாய் நாம் செல்ல முடியும். When you allow the blood of Jesus to cleanse you, God gives you access into His holy of holies. இதோ அவருடைய மன்னிப்பினாலே, இதோ அவருடைய மரணத்தினாலே அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்ல நமக்கு தேவன் அந்த அனுமதி The கொடுக்கிறார். blood of Jesus makes you pure. இயேசுவுடைய ரத்தம் தான் உங்களை And so சுத்திகரிக்கிறது. the Bible says, the pure in heart shall see God. அதனால் தான் வேதம் சொல்கிறது, இதோ சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று. My brother, my sister, என் சகோதரரே there is சகோதரியே, power in the blood of Jesus. இயேசுவுடைய ரத்தத்திலே வல்லமை உண்டு. In the book of Hebrews 9:22, எபிரேயர் 9:22 வசனத்திலே Jesus paid the price. இயேசு நமக்காக அந்த விலையை கொடுத்தார். Amen. He paid the price. அவர் நமக்காக விலையை For கொடுத்தார். in fact, the Lord requires that nearly everything be cleansed with blood, and without the shedding of the blood, there is no forgiveness. Amen. ஆமென். There is no redemption without Jesus shedding His blood. இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தாவிட்டால் நமக்கு மீட்பு இல்லை. Many of you cry
Because Jesus had to go to the cross. அநேகர் அழுவீர்கள் இயேசு சிலுவை சுமந்தார் என்று. But if you hadn't gone to the cross, you wouldn't be saved. அவர் சிலுவைக்கு போகாவிட்டால் என்று நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்க If you மாட்டீர்கள். hadn't gone to the cross, you wouldn't be forgiven. அவர் சிலுவைக்கு போகாவிட்டால் நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க If you மாட்டீர்கள். hadn't gone to the cross, you wouldn't be redeemed. அவர் சிலுவைக்கு போகாவிட்டால் நீங்கள் மீட்கப்பட்டிருக்க மாட்டீர்கள். Amen. The blood of Jesus paid the price. இயேசுவுடைய ரத்தம் தான் அந்த விலை கொடுத்தது. In John 1:17, 1 John 1:7, 1 யோவான் 1:7 it says the blood of Jesus cleanses us. இயேசுவுடைய ரத்தம் தான் நம்மை சுத்திகரிக்கிறது. He cleanses us from all unrighteousness. எல்லா அநீதியான காரியங்களிலிருந்து நம்மை சுத்திகரிக்கிறது. Amen. In Revelation 12 verse 11, வெளிப்படுத்துதல் 12:11 the Bible says the blood of Jesus helps us to overcome. இயேசுவுடைய ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தான் நாம் We overcome Satan by the blood of the Lamb. சாத்தானை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மேற்கொள்கிறோம். Amen. ஆமென். Amen. ஆமென். Tell the person beside you, you overcome Satan by the blood of the Lamb. பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, சாத்தானை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே நீங்கள் மேற்கொள்கிறீர்கள். Amen. ஆமென். John 6 verse 53. யோவான் 6:53 வசனத்திலே The blood of Jesus gives life. இயேசுவுடைய ரத்தம் தான் நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. Amen. If you want life, it's only through the blood of Jesus. உங்களுக்கு ஜீவன் வேண்டுமென்றால் அது இயேசுவுடைய ரத்தத்தின் It's only மூலமாக through தான். the blood of Jesus that we have life. இயேசுவுடைய ரத்தத்தின் மூலம் தான் நமக்கு ஜீவன் And we உண்டு. have life more abundantly. Amen. அது நிறைவான ஒரு ஜீவன். Amen. ஆமென். In 1 Peter chapter 2 verse 24, 1 பேதுரு 2:24 we see that by the stripes of Jesus, by the blood of Jesus, we are healed. இயேசுவுடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் என்று My வாசிக்கிறோம். brother, my sister, the blood of Jesus was shed for us, இதோ இந்த சகோதரரே சகோதரியே, இயேசுவுடைய ரத்தம் நமக்காக that we could சிந்தப்பட்டது. receive the finished work on the cross. இயேசுவுடைய அந்த Amen. முடிந்த அந்த கிரியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய். Hallelujah. ஆமென். Amen. Amen. Who is this Jesus? யார் இந்த இயேசு? You can write this down very quickly. நீங்கள் எழுதி கொள்ளலாம். In the book of Psalms 134 verse 3, சங்கீதம் 134 3வது the வசனத்திலே psalmist describes Jesus as the maker of heaven and earth. இதோ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அவர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். In the book of Revelation 22 verse 13, வெளிப்படுத்துதல் 22:13 வசனத்திலே Jesus says of himself, he's the Alpha and the Omega, the beginning and the end. அவர்தான் அல்பாவாகவும் ஒமேகாவுமா இருக்கிறார், அவரே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். In 1 John 4:15, 1 யோவான் 4:15 Jesus declares that he's the Son of God. இயேசுவே அறிக்கை செய்கிறார், அவரே தேவகுமாரன். From John 13 verses 3 to 5, யோவான் 13:3 5 Jesus வரை declares himself as the good shepherd. இயேசு தன்னை நல்ல மேய்ப்பன் என்று அறிக்கை செய்கிறார். In the book of Isaiah 9 verse 6, ஏசாயா 9:6 it is declared that Jesus is the Prince of Peace. இயேசுவே சமாதான பிரபு He is என்றும் the mighty God. அவரே வல்லமையான He is தேவன் the wonderful என்றும் counselor. அவரே ஆலோசனை கர்த்தர் He is என்றும் the everlasting அவரே Father. நித்திய பிதா என்றும் In the book அழைக்கப்படுகிறார். of Revelation 5 verse 5, வெளிப்படுத்துற 5:5 it says that Jesus is the Lion of the tribe of Judah. இதோ யூத ராஜ கோத்திரத்திலே இயேசுவே அந்த சிங்கமாய் In the இருக்கிறார். book of 2 Corinthians 5:21, 2 கொரிந்தியர் 5:21 Jesus is the sinless Savior. இயேசுதான் பாவமில்லாத இரட்சகர். In John 11:25, யோவான் 11:25 Jesus is the resurrection and the life. அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் In இருக்கிறார். John 1:29, யோவான் 1:29 Jesus is the Lamb of God who taketh away the sins of the இது world. உலக பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்று In அழைக்கப்படுகிறார். Matthew 9 verse 10, மத்தேயு 9:10 He is a friend of every sinner. ஒவ்வொரு பாவிகளின் சிநேகிதன் என்று In அழைக்கப்படுகிறார். Hebrews 4:14, எபிரேயர் it 4:14 says Jesus is the great high priest. அவரே இது உன்னதமான உயர்ந்த ஆசாரியர் என்று In அழைக்கப்படுகிறார். Revelation 19:16, வெளிப்படுத்துற 19:16 Jesus is the King of kings and He's the Lord of lords. இயேசுவே ராஜாதி ராஜா தேவாதி தேவன் என்று In John அழைக்கப்படுகிறார். 14:16, யோவான் 14:6 Jesus declares, அவரே சொல்கிறார், இயேசு Jesus is the way, இயேசுவே வழி, Jesus is the truth, இயேசுவே சத்தியம், He is the life. அவரே ஜீவன். No man cometh to the Father but through Him. அவர் அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே போக முடியாது. This morning, இந்த காலை வேளையில I want to end my message by asking you this question. என் செய்தியை நான் இந்த கேள்வியை கேட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். Who is Jesus to you? உங்களுக்கு இயேசு யார்? Is He your Alpha and Omega? அவர் உங்களுக்கு அல்பாவாகவும் ஒமேகாவுமா இருக்கிறாரா? Is He your Redeemer? அவரே உங்கள் மீட்பராய் இருக்கிறாரா? Is He your resurrection? அவர் உங்களுடைய உயிர்த்தெழுதலாய் Is இருக்கிறாரா? He your friend? அவர் உங்கள் நண்பனாய் இருக்கிறாரா? Is He your King? அவர் உங்கள் ராஜாவாக Is He your இருக்கிறாரா? Lord? அவர் உங்கள் தேவனாய் இருக்கிறாரா? Is He your way? அவர் உங்களுடைய வழியாய் Is He இருக்கிறாரா? your truth?
அவர் உங்களுடைய சத்தியமா இருக்கிறாரா? Is he your life? அவர் உங்களுடைய ஜீவனா இருக்கிறாரா? Jesus is the King of Kings. இயேசுதான் ராஜாதி ராஜா. Today I stand here and I declare to you there is no other God than Jesus. இந்த நாளை நான் இங்கு நின்று கொண்டு உங்களுக்கு அறிக்கை செய்கிறேன், இயேசுவை There is போல no வேறு God who தேவன் is more இல்லை. powerful than Jesus. இயேசுவை விட வல்லமையான தேவன் இல்லை. Hallelujah. As you are sitting in the presence of God, கர்த்தருடைய பிரசன்னத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிற I just இந்த want to வேளையில் stand for a while. நம்ம கொஞ்ச நேரம் எழுந்து நிற்போமா? You got to experience the power of God in this place. இந்த இடத்துல தேவனுடைய வல்லமை நீங்க உணர வேண்டும். Today if you truly believe in this Jesus, இந்த இயேசுவை நீங்கள் உண்மையாக விசுவாசித்தால் you will receive his resurrection power. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நீங்கள் You பெற்றுக்கொள்வீர்கள். will receive his healing. அவருடைய சுகத்தை நீங்கள் You will பெற்றுக்கொள்வீர்கள். receive his deliverance. அவருடைய விடுதலை நீங்கள் You will பெற்றுக்கொள்வீர்கள். receive his power. அவருடைய வல்லமை நீங்கள் You will be பெற்றுக்கொள்வீர்கள். called overcomers. நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர் என்று Satan will be அழைக்கப்படுவீர்கள். defeated in your life. உங்க வாழ்க்கையில சாத்தான் You தோற்கடிக்கப்படுவான். will see victory. உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயத்தை Because that மட்டுமே is the பார்ப்பீர்கள். truth. Amen. காரணம் அதுதான் சத்தியம். This ஆமென். morning I preached nothing but the word, இந்த காலை வேளையில வேற ஒன்றுமே நான் பிரசங்கிக்கல, கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே. describing who our Jesus is. யார் இயேசு என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். Describing his blood, the power of his blood. அவருடைய ரத்தத்திலே இருக்கிற வல்லமை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். This morning is all eyes are closed, all heads are bowed. இந்த காலை வேளையில எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும், தலைகள் தாழ்த்தப்பட்டிருக்கட்டும். I'm going to give the opportunity to those who have not received Jesus yet. இன்னும் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்பவர்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறேன். Many may say that Jesus is one of many gods. அநேகர் சொல்றாங்க இயேசுவும் பல தெய்வங்களில் ஒரு தேவன் என்று. Let me assure you this morning, இந்த காலையில நான் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறேன், Jesus is not one of many gods, he is the only God. இயேசுவும் ஒரு தேவன் அல்ல, அவரே தேவன். He is the only God who can turn your life around. அவர் மட்டுமே தேவன், அவர் மாத்திரமே உங்கள் He வாழ்க்கையை is the மாற்ற only முடியும். God who can give you life. அவர் மட்டுமே உங்களுக்கு ஜீவனை கொடுக்க He is முடியும். the only one who declared that he is God. அவர் மாத்திரமே அறிக்கை செய்தார் அவரே No தேவன் என்று. other and no one else can redeem you and forgive you of your வேற sin. யாருமே இல்ல, வேற யாராலயும் உங்களை மீட்டு உங்க பாவங்களை மன்னிக்க Nothing முடியாது. you do can forgive you of your நீங்க sin. என்ன செஞ்சாலும் உங்க பாவங்களை மன்னிக்க முடியாது. All you have to do is to receive Jesus in your life. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க வாழ்க்கையில இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்வதுதான். This morning, if you are struggling with sin இந்த காலை வேளையில பாவத்தோடு நீங்க போராடி கொண்டிருந்தீங்க, and you feel that you need Jesus in your life, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இயேசு தேவை என்று நீங்கள் உணர்ந்தீர்களா? you need Jesus to turn your life around. உங்க வாழ்க்கையை மாற்றி போட இயேசு உங்களுக்கு தேவை என்று நீங்கள் நம்பினால், As all eyes are closed, all heads are bowed, எல்லா கண்கள் மூடி இருக்கட்டும், தலைகள் தாழ்த்தப்பட்டிருக்கட்டும். I'm going to give you this opportunity to receive Jesus right now. இயேசுவை ஏற்றுக்கொள்ள இப்பொழுது நான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு நான் கொடுக்கிறேன். Just raise up your right hand very quickly as all eyes are closed and heads எல்லா are bowed. கண்கள் மூடி இருக்கிற இந்த வேளை உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. As you lift up your hand, just say this prayer with me. இந்த வலது கரத்தை நீங்க உயர்த்தும் பொழுது என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை நீங்க சொல்லுங்க. Invite Jesus into your life. இயேசு உங்க வாழ்க்கைக்குள்ளாக அழையுங்க. Your life will never be the same உங்க again. வாழ்க்கை இப்படி இருப்பது போல இருக்காது. Say this with me. என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. Lord Jesus, ஆண்டவர் இயேசுவே, I acknowledge நான் ஏற்றுக்கொள்கிறேன் I'm a sinner. நான் ஒரு பாவி என்று. I need you ஆண்டவரே நீர் எனக்கு தேவை in my life. என் வாழ்க்கையில. Today, Lord Jesus, இன்று ஆண்டவர் இயேசுவே, I invite you நான் உம்மை அழைக்கிறேன் into my life என் வாழ்க்கைக்குள்ளாய் to be my Lord and my Savior. என் ஆண்டவராகவும் என் இரட்சகராகவும் இருக்கும்படியாய் I acknowledge நான் ஏற்றுக்கொள்கிறேன். that you died on the cross for my sins. என் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில நீ மரித்தீர். On the third day you arose. மூன்றாம் நாள் நீர் உயிரோடு எழும்பினீர். And today you are alive. இந்த நாளில் நீர் ஜீவனோடு இருக்கிறீர் ஆண்டவரே. Lord Jesus, ஆண்டவர் இயேசுவே, be my Lord, என் ஆண்டவராக இரும், be my Savior. என் இரட்சகராய் இரும். From today, இந்த நாளிலிருந்து I will be your child. நான் உம்முடைய பிள்ளையாய் இருப்பேன். You my Father. நீர் என்னுடைய தகப்பன். I love you, Lord Jesus. உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. Thank you for turning my life around. என் வாழ்க்கையை மாற்றினீர், அதற்காக நன்றி. Thank you for coming into my life. என் வாழ்க்கைக்குள்ளாய் வந்தீர், அதற்காக நன்றி. In Jesus' name, இயேசுவின் நாமத்தினாலே I pray. நான் ஜெபிக்கிறேன்.
You have just said the most important prayer in your life. உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஜெபத்தை நீங்க சொல்லி இருக்கிறீங்க. Because you have just invited Jesus. காரணம் நீங்க இயேசுவை அழைத்திருக்கிறீர்கள். Now Jesus doesn't stay outside you, he lives within you. இப்ப இயேசு வெளியே இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிறார். He is in you and he guides you. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்களை வழி நடத்துவார். You will see a change in your life. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்க பாப்பீங்க. You will see a breakthrough in your life. உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை நீங்க பாப்பீங்க. Because where the Spirit of God is, there is liberty. எங்க தேவ ஆவியானவர் உண்டோ அங்கு விடுதலை உண்டு. My second altar call என்னோட இரண்டாவது அழைப்பு is for those who have gone away from God. தேவனை விட்டு தூரம் சென்றவர்களுக்கு. You have heard about Jesus. நீங்க இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்க. Every week you have heard every message. ஒவ்வொரு வாரமும் செய்தி கேக்குறீங்க. But you have never heard of his power. ஆனா அவருடைய வல்லமை குறித்து You have never experienced his power. அவருடைய வல்லமை நீங்க இன்னும் அனுபவிக்கல. You have never made him your friend. அவரை உங்களுடைய நண்பனாய் நீங்கள் இன்னும் மாற்றிக்கொள்ளவில்லை. Today is the day. இந்த நாள் தான் அது. No matter what sins you are doing, நீங்க எப்படிப்பட்ட பாவத்துல no இருந்தாலும் matter how far you have gone, நீங்க எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் சரி, Jesus is a friend of sinners. இயேசு பாவிகளுடைய நண்பனாய் இருக்கிறார். He went to where the sinners were. அவர் பாவிகளை தேடி He போனார். ate with the sinners. பாவிகளோடு அவர் He சாப்பிட்டார். loved the sinners, பாவிகளை நேசித்தார். but he hated the sin. ஆனால் பாவத்தை வெறுக்கிறார். Today, இந்த நாளிலே I'm going to give you an opportunity to come back to Jesus. இயேசு கிட்ட மறுபடியும் வர நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். If you are here this morning இந்த காலைவேளை நீங்க அப்படி இருந்தீங்கன்னா, and you have backslided, நீங்க பின்வாங்கி or போயிருந்தீங்க, if you have gone away from God, அல்லது தேவனை விட்டு தூரம் போயிருந்தீங்கன்னா, or you have rejected him, அல்லது அவரை உதறி இருந்தீங்கன்னா, or if you feel that you have gone afar, அல்லது ஆண்டவரை விட்டு நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் என்ன உணர்ந்தீங்க, today is the day of coming back to him. இந்த நாள் தான் நீங்க மறுபடியும் When the அவரிடத்தில் வந்து சேர வேண்டிய resurrection நாள். power of Jesus touches you, இயேசுவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை தொடும் பொழுது you feel connected to God. நீங்க ஆண்டவரோட மறுபடியும் இணைக்கப்பட்டது போல உணர்வீர்கள். With all eyes closed, all heads bowed once எல்லா again. கண்கள் மூடி இருக்கட்டும், தலைகள் தாழ்த்தப்பட்டு If you இருக்கட்டும். want to draw back to Jesus, மறுபடியும் இயேசுவிட்ட வர வேண்டும் என்று நீங்க let the விரும்பினா, Lord see your hand this morning. இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்க கரங்களை Let the பார்க்கட்டும். Lord see your hand this morning. ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்க கரங்களை Yes, the Lord is பார்க்கட்டும். seeing many of your hands being ஆண்டவர் lifted உங்க up. கரங்களை பார்க்கறாரு. Yes, many Thank of your you, hands. Jesus. Yes. Hallelujah. Yes, today say, Lord Jesus, சொல்லுங்க, ஆண்டவர் இயேசுவே, I come back to you. நான் உம்மிடத்துல திரும்பி வருகிறேன். As your child, உம்முடைய பிள்ளையாய் I rededicate my life to you. என் வாழ்க்கையை மறுபடியும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். I acknowledge, O Lord, ஆண்டவரே, நான் அறிக்கை that செய்கிறேன், you died on the cross நீர் எனக்காக சிலுவையில for my மரித்தீர். sin. என் பாவங்களுக்காக. Your blood paid the price for my sin. ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் என் பாவத்திற்காக விலை கொடுத்தது. And today I received the completed work on the cross. இந்த நாளிலே அந்த முடித்த சிலுவையில முடித்த அந்த கிரியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். Sin will not be a barrier between you and I anymore, இனியோ God. எனக்கும் உமக்கும் பாவம் ஒரு தடையாய் இருக்காது. Today, இந்த நாளிலே I invite you into my life ஆண்டவரே, உம்மை என் வாழ்க்கைக்குள்ளாக நான் to அழைக்கிறேன். be my Lord and my என் Savior. ஆண்டவராகவும் இரட்சகராகவும் இருக்கும்படியாய். Thank you, Jesus, நன்றி ஆண்டவரே, for restoring me once again. மறுபடியும் என்னை மீட்டீரே. I'm redeemed by the blood. இயேசுவின் ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. In Jesus' name, இயேசுவின் நாமத்தினாலே. amen. ஆமென். My third and last altar call கடைசி மூன்றாவது அழைப்பு is for those who need a miracle in their life. யாருக்கு அவங்க வாழ்க்கையில அற்புதம் வேணுமோ. As I'm standing here, the Holy Spirit is telling me that many need a breakthrough in their life. இந்த இடத்துல நான் நின்று கொண்டிருக்கிற இந்த வேலையில கூட ஆவியானவர் சொல்கிற அநேகருக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு There are விடுதலை many தேவை. who are going through great trials. அநேகர் பெரும் பிரச்சனைகள் சோதனைகளுக்குள்ளாய் Many போய் who are going கொண்டிருக்கிறாங்க. through battles with their health. அநேகர் அவங்க ஆரோக்கியத்துல ஒரு போராட்டம். Jesus paid the price இயேசு விலை கொடுத்தார் once and for all. முழுமையாய். You don't have to carry that sickness anymore. நீங்க இனியும் அந்த பாவத்தை சுமக்க You தேவையில்லை. don't have to carry that sorrows anymore. இனியும் நீங்க அந்த துக்கங்களை சுமக்க தேவையில்லை. You don't have to carry that curses anymore. இனியும் நீங்க அந்த சாபங்களை சுமக்க தேவையில்லை. Jesus paid the price. இயேசு உங்களுக்கு விலையை கொடுத்து விட்டார். He paid the price on the cross அவர் கல்வாரி சிலுவையில உங்களுக்காய் விலையை that கொடுத்து you விட்டார். could be free. நீங்கள் விடுதலையாக வேண்டும் My என்று. brother, my sister, என் சகோதரரே when you சகோதரியே, receive the resurrection power of Jesus, இயேசுவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது His blessings are coming over you. அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது வரும். His favor will come over you. அவருடைய தயவு உங்கள் மீது His வரும். glory will come over you. அவருடைய மகிமை உங்கள் மீது வரும். You will see your life உங்க transformed. வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுவதை நீங்க பார்ப்பீங்க. This morning,
இந்த காலை வேளையில You're going to experience first and the power of God. தேவனுடைய வல்லமை நாம் அனுபவிக்க போகிறோம். Only Jesus is God. இயேசு மாத்திரமே தேவன். He is the only Lord. அவர் மாத்திரமே He ஒரே is the தேவன். only Savior. அவர் மாத்திரமே He ஒரே is the only இரட்சகர். healer. அவர் மாத்திரமே ஒரே He is the சுகப்படுத்துகிறவர். great physician. அவரே பெரும் வைத்தியர். He is Jehovah Rapha. அவரே யெகோவா ரஃபா. He is our healer. அவரே நம்மை சுகப்படுத்துகிறவர். This morning, இந்த காலை வேளையில whatever condition you could have come here with, நீங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க you could வந்திருந்தாலும் have come here with terminal diseases. இதோ நீங்க கொடூரமான வியாதியோடு கூட Where வந்திருக்கலாம். doctors said nothing can be done. மருத்துவர்கள் சொல்லிருக்கலாம் ஒண்ணுமே செய்ய முடியாது என்று. Let me tell you, Dr. Jesus can do it for you நான் today. உங்களுக்கு சொல்றேன் மருத்துவர் இயேசுனால உங்களுக்கு செய்ய முடியும். You don't need men to touch you, you need Jesus to touch you today. இதோ இந்த நாளிலே இயேசு உங்களை தொடுவார். Now your miracle shall happen. இப்பொழுதே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். You just have to receive Jesus in your life. உங்க வாழ்க்கையில இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Get sin out of your life. இதோ உங்க வாழ்க்கையில இருந்து பாவத்தை நீக்கி போடுங்க. Get Jesus in your life. இயேசுவை உங்க வாழ்க்கையில When வைங்க. Jesus comes, He brings healing. இயேசு வரும்பொழுது அவர் சுகத்தை கொண்டு வருவார். Amen. When Jesus comes, He brings joy. இயேசு வரும்பொழுது அவர் சந்தோஷத்தை கொண்டு He வருவார். turns your sorrows into உங்கள் joy. துக்கங்களை சந்தோஷமாய் He மாற்றுவார். turns your mourning into dancing. உங்கள் புலம்பலை நடனமாய் மாற்றுவார். Today, இந்த காலை வேளையில whatever situation you are in, நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் debtors can be coming and knocking at your door. இதோ இருள் உங்க வாசக்கதவை தட்டி கொண்டு இருக்கலாம். Debtors, கடன்காரங்க வந்து தட்டி கொண்டு இருக்கலாம். Jesus can turn your situations around. இயேசுவால் உங்க சூழ்நிலைகளை மாற்ற Your முடியும். family could be on the verge of divorce. உங்க குடும்பம் விவாகரத்தை நோக்கி கொண்டு போயிருக்கலாம். Jesus can turn your family around. இயேசுவால உங்க குடும்பத்தை மாற்ற முடியும். Your life could be falling into tatters. இதோ உங்களோட வாழ்க்கை இடிந்து விழுந்து கொண்டு இருக்கலாம். Jesus can turn your life around. ஆண்டவரால உங்க வாழ்க்கையை மாற்றி போட முடியும். One touch of Him. அவர் தொட்டால் போதும். Early on that Sunday morning, அந்த அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில as Mary Magdalene and Mary went to the tomb of Jesus, மரியாள் மக்தேனேலோ மரியாள் இயேசுவுடைய கல்லறைக்கு போகும் பொழுது they saw the tomb open. கல்லறை திறக்கப்பட்டிருக்கதை They பார்த்தார். saw an angel of the Lord telling them, தேவ தூதன் அவர்களை பார்த்து சொன்னார், Jesus is not here, He is alive. இயேசு இங்கில்லை, அவர் உயிர் தெழுந்து விட்டார். And the angel of the Lord told them, தேவ தூதர்கள் அவர்களிடத்துல சொன்னார்கள், go and tell the disciples, போய் சீஷர்களிடத்துல சொல்லுங்கள், go and tell Peter, பேதுருவிடத்துல போய் சொல்லுங்கள், Jesus is alive. இயேசு உயிரோடு இருக்கிறார். He is going ahead of you உங்களுக்கு முன்பே அவர் செல்கிறார். so that He can meet up with you. அவர் உங்களை சந்திக்கும்படியாக. My brother, my sister, என் சகோதரே சகோதரியே, Jesus has come ahead of you. உங்களுக்கு முன்பாக இயேசு வந்து விட்டார். He is here today. இந்த நாள்ல அவர் இருக்கிறார் இங்கு. And today you're going to encounter Him in your life. இந்த நாள்ல நீங்க அவர் உங்க வாழ்க்கையில அனுபவிக்க போறீங்க. Today you're going to receive a touch from Jesus. ஆண்டவர் இயேசுவிடத்துல ஒரு தொடுதலை I'm not going to lay hands on you. நான் உங்க மேல கை வைக்க மாட்டேன். Jesus is going to touch you. இயேசு தான் உங்க மேல கை வைக்க He போகிறார். is going to heal you. அவர் தான் உங்களை சுகப்படுத்த Because போகிறார். all glory only belongs to Jesus. எல்லா மகிமை எல்லாமே இயேசுவுக்கு சொந்தமானது. He is the healer. அவரே சுகப்படுத்துகிறார். He is the one with power. அவர்தான் வல்லமை உள்ளவர். Turn your eyes to Jesus. இயேசுவின் மீது உங்க கண்களை வையுங்க. Put your trust upon Jesus. அவர் மீது உங்க நம்பிக்கை வையுங்க. He will turn your life around. அவர் உங்க சூழ்நிலைகளை மாற்றி போடுவார். All eyes closed. எல்லா கண்கள் மூடி All இருக்கட்டும். heads bowed. எல்லா தலைகள் If தாழ்த்தப்பட்டு இருக்கட்டும். you are suffering with some kind of ailment or sickness, எப்படிப்பட்ட வியாதியோடு நீங்க வேதனையோடு இருந்தாலும் today just place your hands wherever your sickness is or your pain is. உங்க வலி எங்க இருக்கோ, உங்க வியாதி எங்க இருக்கோ, அங்க உங்க கரங்களை வைங்க. You're going to sense the power of God touching you wherever you are. இயேசுவுடைய வல்லமை இப்பொழுது உங்களை தொடுவதை நீங்க பார்க்க போறீங்க. You're going to sense the power of God touching you wherever you are. நீங்க எங்க இருந்தாலும் இயேசுவுடைய வல்லமை உங்களை தொடுவதை நீங்க உணர போறீங்க. Do not remove your hand till you're healed. நீங்க சுகம் அடையும் வரையிலும் கைகளை எடுக்காதீங்க. Cancers are going to be healed right now. கேன்சர் கட்டிகள் இப்பொழுது இயேசு சுகப்படுத்தி கொண்டிருக்கு. I want to pray for those who are sick first. யார் வியாதியோடு இருக்கிறீங்களோ அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ண You're போறேன். going to receive the healing touch of God. ஆண்டவருடைய சுகப்படுத்துகிற வல்லமையை நீங்க உணர I போறீங்க. don't care what sickness you நீங்க could have come எப்படிப்பட்ட with. வியாதியோடு வந்திருந்தாலும் சரி, It is not important. அது முக்கியம் கிடையாது. That sickness is just a name. அந்த வியாதி ஒரு பேரு தான். It is just a name. அது வெறும் பேரு தான். It's a name that doctors have and scientists have given. அது டாக்டர் சைன் பண்ணி கொடுத்திருக்கிற ஒரு பேர்.
But let me tell you this. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், My Bible says the name of Jesus is the name that is above every other name. என் வேதம் சொல்லுகிறது இயேசுவின் நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலானது. That at the name of Jesus every knee shall bow. ஓ இயேசுவுடைய நாமத்தினாலே ஒவ்வொரு முழங்காலும் Every முடங்க வேண்டும். sickness must bow. ஒவ்வொரு வியாதியும் முடங்க Every வேண்டும். sickness must confess that Jesus is God. ஒவ்வொரு வியாதி அறிக்கை செய்ய வேண்டும் இயேசுவே தேவன் என்று. Today is your day of healing. இதுவே உங்களுடைய சுகம் பெற்றுக்கொள்ள Wherever you வேண்டிய are, just நாள். lay your hands. நீங்க எங்க இருந்தாலும் Right now, where is you are standing, you are sensing the power of God upon your நீங்க body. எங்க இருந்தாலும் தேவனுடைய வல்லமை உங்க சரீரத்துல உணர்றீங்க. Many of you will sense a heat passing through your body. அநேகர் உங்க சரீரத்துக்குள்ளாக ஒரு சூடான ஒரு உணர்வை நீங்க That is the touch அனுபவிப்பீங்க. of Jesus over your life. இயேசு உங்க வாழ்க்கையை தொடுகிற ஒரு அனுபவம். Many of you will sense a feeling upon your body. You will sense someone touching you. இதோ உங்களை யாரோ தொடுவது போல நீங்க உணர்வீங்க. That is the power of அது Jesus. இயேசுவுடைய வல்லமை. Keep your eyes upon Jesus. இயேசு மீது உங்கள் கண்கள் Keep your நோக்கமாய் mind upon இருக்கட்டும். Jesus. இயேசு மீது உங்கள் மனம் நோக்கமாய் Only think இருக்கட்டும். about Him. அவரை மட்டுமே குறித்து யோசிங்க. Only see Him. அவரை மட்டுமே பாருங்க. No one else. வேற யாரும் இல்ல. Right now, your healing is going to take place. இப்பொழுது I declare healing. Right now. இப்பொழுது சுகம் உண்டாகும்படியாக நான் அறிக்கை I செய்கிறேன். speak into everybody. ஒவ்வொரு சரீரங்களுக்கு பார்த்து நான் Be பேசுகிறேன். healed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால சுகமாகு. Be healed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால Be சுகமாகு. healed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால சொஸ்தமாகு. Be healed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால சொஸ்தமாகு. Right now, sickness be gone. இப்பொழுது வியாதி விலகுவதாக. We bind you அதை உம்மை கட்டி போடுகிறேன். in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. You have no right உமக்கு அதிகாரம் கிடையாது. in these bodies. இந்த சரீரங்களிலே. For these bodies இந்த சரீரங்கள் are the temple of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் பரிசுத்த ஆலயமாய் இருக்கிறது. Right now, இப்பொழுதே I declare நான் அறிக்கை the செய்கிறேன். resurrecting power of Jesus to be upon each life. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை வந்திறங்கும்படியாக. Healing right now. இப்பொழுது சுகம் மறுபடியாக. இப்பொழுது சுகம் Healing right மறுபடியாக. இப்பொழுது Healing சுகம் right now. மறுபடியாக. Healing right now. இப்பொழுது சுகம். Healing right now. இப்பொழுது சுகம். Wherever you are, நீங்க எங்க இருந்தாலும் சரி. do not remove your hand till you feel the power of God coming upon இயேசுவோட you. வல்லமை உங்க வாழ்க்கையில வரும் வரையிலும் நீங்க கையை எடுக்காதீங்க. If you sense the power of God upon you, start to do what you couldn't do before. இதோ இயேசுவோட வல்லமை நீங்க உணர்ந்தீங்கன்னா முன்பு செய்ய முடியாத காரியத்தை இப்ப நீங்க செய்து If you பாருங்க. couldn't walk, start to walk. உங்களால நடக்க முடியாம இருந்துச்சுன்னா இப்ப நடந்து பாருங்க. Don't just walk, start to run. நீங்க நடக்காதீங்க, ஓடுங்க. Start to jump. குதிங்க. Start to roll. நீங்க இதோ Because you are ஆண்டவர் healed. சமூகத்துல நீங்க ஓடி பாடுங்க. You are healed. நீங்க சுகமானீங்க. Every pain is gone. ஒவ்வொரு வலியும் நீங்கினது. Lumbar problems are healed. Miracles இப்பொழுது are taking place இதோ now. தேவன் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். The Holy Spirit is telling me miracles are taking place இதோ right now. அற்புதம் நடக்கிறது என்று Right சொல்லிக் now. கொண்டிருக்கிறார். இப்பொழுதே Right now. இப்பொழுதே Right now. இப்பொழுதே Right now. இப்பொழுதே. Amen. Thank you Jesus. When Jesus sends a word, ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கும் பொழுது He will come back accomplished. அது முழுமையாய் நிறைவேற்றின பிறகுதான் திரும்பி வரும். If Jesus said you will have a child, you will have a child. ஆண்டவர் சொன்னானா உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னா உங்களுக்கு நிச்சயமா குழந்தை பிறக்கும். If Jesus has promised that your debts will be settled, it will be settled. ஆண்டவர் உங்களுக்கு கடன் எல்லாம் தீர்ந்துரும் சொன்னாருன்னா நிச்சயமா உங்க கடன் தீரும். If Jesus said you will not borrow but you will lend, you will see it happen. நீங்க கடன் வாங்க மாட்டீங்க, கடன் கொடுப்பீங்க. நீங்க ஆண்டவர் சொன்னாருன்னா நிச்சயமா அது நடப்பதை If நீங்க Jesus says பார்ப்பீங்க. you will be the head and not the tail, you will be the head. நீங்க வாளாகாம இதோ நீங்க தலையா இருப்பீங்க, கீழாக மேலாக இருப்பீங்கன்னு தேவன் சொன்ன நிச்சயமா Get நீங்க every அப்படிதான் இருப்பீங்க. negative thought out of your life. எல்லா தவறான யோசனைகளை சிந்தனைகளை உங்க வாழ்க்கையில Right நீக்கி now. போடுங்க. இப்பொழுதே You're going to sense the power of God coming upon you, உங்க வாழ்க்கையில ஆண்டவரோட வல்லமை வருவதை நீங்க உணர போறீங்க. coming upon your mind. இப்பொழுது உங்க மனதுக்குள்ளாக வர்றதை நீங்க உணர போறீங்க. Many of you are going to see a bright light. அநேகர் ஒரு பெரும் வெளிச்சத்தை பார்க்க போறீங்க. A bright light. ஒரு பெரும் வெளிச்சம். That is the power of God hitting you. அது தேவனுடைய வல்லமை உங்களை தொடுகிறது. That is the power of God coming upon you. தேவனுடைய வல்லமை உங்கள் மீது வருகிறது. Right now. இப்பொழுதே I declare. நான் அறிக்கை செய்கிறேன். I declare. நான் அறிக்கை The செய்கிறேன். power of God இயேசுவுடைய வல்லமை to touch each one right now. ஒவ்வொருவரையும் இப்பொழுதே தொடும்படியாய். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. Hallelujah.
இயேசுவை துதிப்பேன், தேவனை துதிப்பேன், இயேசுவை துதிப்பேன், தேவனை. அவர் நாமமே மேலானது, அவர் நாமமே மேலானது, அவர் நாமமே மேலானது. சொல்லுங்க. Hallelujah, Hosanna, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hallelujah, Hosanna, Hosanna, Hallelujah, அவர் அதிசயமானவர். ராஜாதி ராஜனாம் தேவாதி தேவனாம், ராஜாதி ராஜனாம், சொல்லுங்க. தேவாதி தேவனாம், நல்லவர் வல்லவர் பெரியவரே, எப்போதும் கூடவே இருப்பவரே, நல்லவர் வல்லவர் பெரியவரே, Yes. எப்போதும் கூடவே இருப்பவரே. Hallelujah, Hosanna, Hosanna, Hallelujah, Jesus, Hosanna, Hallelujah, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna. அதிசயமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தரவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தரவர், வல்லமை உள்ளவர் நம் இயேசுவே, கரங்களில் என்றும் வல்லவரே, வல்லமை உள்ளவர் நம் இயேசுவே, Yes. கரங்களில் என்றும் வல்லவரே. Hallelujah, Hosanna, Hallelujah, Hallelujah, Jesus, Hosanna. யூதே ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார்.